வணக்கம். ஏலியன் அட்டாக் பாகம் 7. ஏலியன் செல்லப்பிராணி. முகிலனின் குரல் வந்த திசை நோக்கி மூவரும் வேகமாக ஓடினர். சற்று தொலைவில் ஒலித்த குரலோசை மெல்ல மெல்ல அவர்களின் அருகில் ஒலிக்கத் தொடங்கியது. இறுதியில் அந்த குரலோசை பாதியாக கட்டப்பட்டு இருந்த ஒரு கட்டிடத்தில் இருந்து வந்து கொண்டிருந்தது. முகில், முகில், நீ எங்க இருக்க? நான் பேசுறது கேக்குதாடா? அனு தன் தம்பியின் பதில் ஓசை வருகிறதா என தன் செவிகளை கூர்மைப்படுத்தினாள். அனு, முகிலன் அலறல் ஒரு அறையில் இருந்து கேட்க அவர்கள் மூவரும் அந்த திசை நோக்கி ஓடினார்கள். அங்கே அவர்கள் கண்ட காட்சி, ஐயோ, அது என்ன? மாயாவின் சொற்கள் முகிலனை அவர்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது. ஆனால் அவனுக்கு கீழிருந்த அந்த ஜந்துக்கள் அவைகளுக்கு காது கேட்காது போலும். அவைகளின் பார்வை பரன் மீது பயத்தில் ஏறி அமர்ந்திருந்த முகிலனை விட்டு விலகவே இல்லை. பார்ப்பதற்கு 3 அடி உயரத்தில் உள்ள ஒரு வாலில்லா பள்ளியைப் போலவும் வேறுபட்ட துணியால் ஆன ஆடைகளையும் அணிந்து மனித இனத்திற்கு தொடர்பில்லாத ஏதோ ஒரு உயிராகவே தோன்றியது. இரவில் இருந்து நடந்த சம்பவங்களை வைத்து அவர்கள் அனைவரும் அந்த உயிர் தங்களின் உலகை சேர்ந்தது அல்ல என முடிவுக்கு வந்தனர். முகிலன் பயத்தில் பரன் மீது அமர்ந்திருந்தான். அவன் அமர்ந்திருந்த அமைப்பையும் அவன் முகத்தில் முழுவதுமாக படர்ந்திருந்த பயத்தையும் பார்க்கும்போது மாயாவிற்கு சிரிப்புதான் வந்தது. ஆனால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன் சிரிப்பை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தினாள். அந்த இரு பள்ளி உருவமும் முகிலனை நோக்கி தங்கள் கைகளை உயர்த்தி டாக்டர் கண்ணன், டாக்டர் கண்ணன் என விடாமல் அந்த வார்த்தைகளையே கூறிக்கொண்டிருந்தது. இந்த பேரு, இது நேத்து அந்த மெஷினில் இருந்து வந்த பேரு தானே? அணுவின் நினைவில் வானில் இருந்து விழுந்த அந்த பொருள் வந்தது. ஆமா அனு, ஆனால் இதுங்க நம்ம முகிலன் பார்த்து டாக்டர் கண்ணன்னு சொல்லுதுங்களே, ஏன் அப்படி சொல்லுது? மாயாவின் கேள்விக்கான பதில் அணுவிடம் இல்லை. அந்த பள்ளி போன்ற ஜந்துக்கள் மீண்டும் மீண்டும் முகிலனை நோக்கி அதே வார்த்தைகளை கூறி கொண்டிருக்க அவனோ பீதியின் உச்சத்தில் இருந்தான். அவன் பயத்தின் எல்லைக்கே சென்று விட்டான். அவனது முகத்தில் பயத்தின் ரேகை முழுவதுமாக படர்ந்திருந்தது. இன்னும் சற்று நேரம் ஆனால் அவன் மூச்சே நின்றிருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில்தான் வில்சனின் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்தது. நீங்க பயப்பட தேவையில்லை, இது மனுஷங்களை ஒன்றும் பண்ணாது. நம்ம பூமியில் உள்ள நாய்க்குட்டி மாதிரி தான் இது. என்ன ஒன்று, நாயை விட கொஞ்சம் அதிகமாக இதுங்க பேசுது, அவ்வளவுதான். அவர் நிதானமாக கூறி முடித்த அடுத்த நொடி, என்ன நாய்க்குட்டி மாதிரியா? முகிலனின் முகத்தில் ஊசலாடிய பயம் சுவடு தெரியாமல் ஓடிப்போனது. இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? அனு தன் சார்பாக ஒரு வினாவை முன்வைத்தாள். உங்களுக்கு என்ன ஒரு விஞ்ஞானியா மட்டும்தானே தெரியும் என்ற வில்சன் ஒரு இடைவெளி விட்டு அவர்களின் பதிலை எதிர்நோக்கினார். ஆனால் அவர்கள் மூவரும் வாயெடுத்து நின்றனர். அந்த பள்ளிகள் மட்டும் தங்களின் வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தது. அடச்சி, சும்மா கெட. முகிலன் அவைகளை அமைதிப்படுத்த தன் பாணியில் முயற்சித்தான். ஆனால் முடியவில்லை. நானும் டாக்டர் கண்ணனும் வெறும் சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, நாங்கள் ஆஸ்ட்ரோனட்ஸ், அதாவது ராக்கெட்டில் பயணம் பண்ணுறவங்க. நிஜமாவா? முகிலன் அந்த பிராணிகளின் குரலை தாண்டி தன் குரலை உயர்த்தினான். ஆமா, ஆனா அது 2 வருஷத்துக்கு முன்னாடி என்று கூறினார். அவரை கண்டு அவர்கள் மூவருக்கும் என்ன பேச என்பதே புரியாமல் விழித்தனர்.